ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அரசு வேலைவாய்ப்பு சேனல். ஸோ எனக்கான நோட்டிஃபிகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அங்கன்வாடியிலேருந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நாளாகவே இதுக்கான நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்களே தவிர அப்ளை பண்ணுறதுக்கான டேட் அப்படின்றது சொல்லாமையே இருந்திருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா எப்போ அப்ளை பண்ணுறது அப்படின்றதுக்கான டேட் விட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நோட்டிஃபிகேஷனுக்குள்ளே போகலாம். அங்கன்வாடி மேற்பார்வையாளர் ஆள் சேர்ப்பு 2025 ஆன்லைனில் விண்ணப்பிக்கவும். அறிவிப்பு தேதி கடைசி தேதி. ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான டேட் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அங்கன்வாடி மேற்பார்வையாளர் ஆள் சேர்ப்பு 2025. இந்தியா முழுவதும் 22,700 அங்கன்வாடி மேற்பார்வையாளர் பணியிடங்கள் ஆள் சேர்ப்பு செய்வதாக பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாடு அமைச்சகம் அறிவித்துள்ளது. விண்ணப்பம் செயல்முறை ஆன்லைனிலும் ஆஃப்லைனிலும் நடத்தப்படும். ஜனவரி 17, 2025 அன்று தொடங்கி பிப்ரவரி 15, 2025 அன்று முடிவடையும். 18 முதல் 45 வயது வரை உள்ள விண்ணப்பதாரர்கள் விண்ணப்பிக்க தகுதியுடையவர்கள். அங்கன்வாடி மேற்பார்வையாளர்கள் பணிக்கான சம்பளம் மாதம் 2,000 முதல் 18,000 வரை. தேர்வு செயல்முறை முற்றிலும் தகுதி பட்டியலை அடிப்படை கொண்டது. எழுத்து தேர்வு தேவையில்லை. ஆர்வமுள்ள விண்ணப்பித்தவர்கள் கூடுதல் விவரங்களை கண்டறிந்து அதிகாரப்பூர்வ இணையதளமான wcd.nic.in மூலம் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? வாங்க, அங்கன்வாடி மேற்பார்வையாளர் ஆள் சேர்ப்பு 2025 கண்ணோட்டம். ஆள் சேர்ப்பு ஆணையம் என்ன இதுவும் பார்த்திங்கன்னா பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாடு அமைச்சகம். பதவியின் பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அங்கன்வாடி மேற்பார்வையாளர். மொத்த காலி பணியிடங்கள் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22,700. விண்ணப்பிக்க தேதிகள் எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 17, 2025. அது பிப்ரவரி 15, 2025 வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் டேட் கொடுத்துருக்காங்க அப்ளை பண்ணுறதுக்கு. பயன்பாட்டு முறை ஆன்லைன்லேயும் அப்ளை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ், ஆஃப்லைன்லேயும் அப்ளை பண்ணலாம். நம்மளுடைய கன்வீனியன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வயது வரம்புன்னு பார்த்திங்கன்னா 18 முதல் 45 வயது வரை. சம்பளம் எவ்வளோ சேல்ரி அப்படின்னு பார்த்திங்கன்னா 8,000 to 18,000 வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு எப்படி நம்ம தேர்வு செயல்முறை எப்படி எடுப்பாங்க ஆளுங்களை அப்படின்னு பார்த்திங்கன்னா தகுதி பட்டியல். தகுதி பட்டியல்னால் நம்ம அப்ளை பண்ணுற குவாலிஃபிகேஷன் வச்சு அவங்க ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அது பேஸில் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா நம்மளை செலக்ட் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். எக்ஸாம் எதுவுமே கிடையாது. நெக்ஸ்ட் அதிகாரப்பூர்வ இணையதளம் என்னென்னு பார்த்திங்கன்னா wcd.nic.in. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இதுதான் பார்த்திங்கன்னா அஃபிஷியல் வெப்சைட். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கல்வி தொகுதிகள் என்னன்னு பார்த்திங்கன்னா 12ஆம் வகுப்பு அல்லது அதற்கு சமமான தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். பட்டதாரிகள் அல்லது சமூக சேவையில் அனுபவம் உள்ளவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படலாம். 12th குவாலிஃபிகேஷன் தான் ஃப்ரெண்ட்ஸ். பட் ஆனால் இருந்தாலும் டிகிரி கிராஜுவேட் முடிச்சிருந்தா கொஞ்சம் முன்னுரிமை தரதாக சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வயது வரம்பு என்னென்னு பார்த்திங்கன்னா குறைந்தபட்சம் 18, அதிகபட்சம் 45. நெக்ஸ்ட்டு எஸ்சி, எஸ்டி, ஓபிசி இவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? எப்படி இது ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றதுக்கான டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா wcd.nic.in அப்படின்ற வெப்சைட்குள்ளே போகணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதில் பார்த்திங்கன்னா ஆன்லைன் அப்ளை அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அந்த பட்டன் கிளிக் பண்ணணும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பெயர், மின்னஞ்சல் ஐடி மற்றும் மொபைல் எண் உள்பட்ட தனிப்பட்ட விவரங்களை நிரப்பவும். உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸில் ஃபில் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்கள் சான்றுகளுடன் உள்நுழைக. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்கள் கல்வி தொகுதிகள், பணி அனுபவம் மற்றும் பிற தொடர்புடைய தகவல்கள் பற்றிய விவரங்களை வழங்கவும். அது ஃபுல் டீட்டெயில்ஸ் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆவணங்களை பதிவிறக்கம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபோட்டோ, அப்புறம் சிக்னேச்சர் மற்றும் நம்மளுடைய கல்வி சான்றிதழ் ஏதாவது இருந்தால் அது அப்லோட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா படிவத்தை கவனமாக மதிப்பாய்வு செய்து சமர்ப்பிக்கவும். ஒன்ஸ்
எல்லாமே நம்ம அப்ளை பண்ணது கரெக்டாக அப்படின்றத வந்து செக் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்லைனில் எப்படி வந்து விண்ணப்பிக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதிகாரப்பூர்வ இணையதளத்திலிருந்து விண்ணப்ப படிவத்தை பதிவிறக்கவும். அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபார்ம் மாதிரி ஒன்று இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், அது வந்து டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா படிவத்தை பூர்த்தி செய்து தேவையான ஆவணங்களின் நகல்களை இணைக்கவும். என்னென்னு பார்த்திங்கன்னா அந்த ஃபார்மை வந்து ஃபில்அப் பண்ணிட்டு அதுக்கு ரிலேட்டடான தேவைப்படுற அனைத்து விதமான சான்றிதழ்களையும் ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கணும்னு சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் பகுதியில் உள்ள நியமிக்கப்பட்ட அலுவலகத்தில் விண்ணப்பத்தை சமர்ப்பிக்கவும். அவங்கவுங்க ஏரியாவுக்குன்னு சொல்லிவிட்டு அவங்கவுங்க டிஸ்ட்ரிக்ட்னு சொல்லிட்டு குறிப்பிட்ட ஒரு இடம் ஆள் சேர்ப்பு மையம் சம்திங் அந்த மாதிரிலாம் இருக்கும் பார்த்திங்களா, அங்கே எடுத்துகிட்டு போயிட்டு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்ப கட்டணம் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே கிடையாது, விண்ணப்ப கட்டணம் எதுவும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா தேவையான ஆவணங்களின் பட்டியல். ஓகேங்களா, என்ன வேணும் அப்படின்றத பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். சமீபத்திய பாஸ்போர்ட் அளவு புகைப்படம், ரீசெண்டாக எடுத்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, ஸ்கேன் செய்யப்பட்ட கையெழுத்து, சிக்னேச்சரை வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேன் பண்ணியிருக்கிற மாதிரியான சிக்னேச்சர். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 12ஆம் வகுப்பு மதிப்பெண் பட்டியல் மற்றும் சான்றிதழ். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பட்டப்படிப்பு சான்றிதழ். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஃப்ரெண்ட்ஸ், அனுபவ சான்றிதழ். இன்கேஸ் எனி எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு இருந்தால் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா செல்லுபடியாகும் அடையாள சான்றிதழ். ஃபார் எக்ஸாம்பிள் ஆதார், பேன் கார்டு, ஓட்டர் ஐடி அல்லது பாஸ்போர்ட் ஏதாவது ஒன்று வைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து தேர்வு செய்வாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அதுதான் ஃப்ரெண்ட்ஸ், அந்த கல்வி தகுதி மற்றும் தொடர்பு அனுபவத்தின் அடிப்படையில் தகுதி பட்டியல் தயாரிக்கப்படும். நம்ம எடுத்துருக்க மார்க் பேஸ்டு வச்சு நம்மளை வந்து எடுப்பாங்க அப்படின்றது வந்து சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சம்பள விவரம். அடிப்படை சம்பளம் வந்து பார்த்திங்கன்னா 8,000 முதல் 18,000 வரை. நெக்ஸ்ட்டு கொடுப்பனவுகள் வந்து பார்த்திங்கன்னா அரசு விதிமுறைப்படி சில பல அது எக்ஸ்ட்ரா அரசாம்பளமும் இருக்குன்னு சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஊக்கத்தொகை என்னென்னு பார்த்திங்கன்னா செயலின் அடிப்படையிலானது. நெக்ஸ்ட்டு ஓய்வூதிய திட்டம் வந்து பார்த்திங்கன்னா ஓய்வுக்கு பின் கிடைக்கும் பென்ஷனும் இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, அங்கன்வாடி மேற்பார்வையாளர் ஆள் சேர்ப்பு 2025 என்பது ஒரு நிலையான தொழிலை உருவாக்கும். அதே வேளையில் சமூகத்தின் நலனுக்காக பங்களிக்க விரும்பும் வேட்பாளர்கள் ஒரு சிறந்த வாய்ப்பாகும். 22,700 காலி பணியிடங்கள் உள்ளன. இது பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாடு அமைச்சகத்தின் மிகப்பெரிய ஆள் சேர்ப்பு இணையங்களில் ஒன்றாகும். பிப்ரவரி 15, 2015க்கு முன் விண்ணப்பத்தை உறுதி செய்து சமீபத்திய புதுப்பிப்புகளுக்கு wcd.nic.in என்ற அதிகாரப்பூர்வ இணையதளத்தை பார்வையிடவும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ். ஸோ February 15, 2025 வந்து அப்ளை பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வர நோட்டிஃபிகேஷன், அதுக்கப்புறம் வர அப்ளிகேஷன் எதுவுமே வந்து அவங்க வந்து எடுத்துக்க மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, இந்த மாதிரியான நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு உடனுக்குடன் தேவைப்பட்டால் நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அவங்களும் வந்து பயனடைவாங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், பாய்.